வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாக நீங்கள் நம்மளோட நெட்வொர்க்கில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஆமாம் நாங்களாம் இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இதுக்கு பின்னாடி நிறைய பேர் அயராது உழைக்கிறாங்க. இப்போ அவங்கள தான் உங்களுக்கு நான் அறிமுகம் செஞ்சு வைக்க போகிறேன். இவன் வாட் ஹேப்பன் आज मैच क्या होगा? India जीतेगा. We come by 145, okay? And then the first over. Okay. Which studio? Studio 1. Okay. Come here, I'll introduce. See, இவங்க வந்து எங்களோட ஃப்ளோர் மேனேஜர், பேர் வந்து சேச்சி. ஸோ சேச்சி தான் ஒவ்வொரு நாளும் எந்த டைமுக்கு நாங்கள் எங்கே இருக்கணும், எந்த கமெண்ட்ரி பாக்ஸில் இருக்கணும் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணி டைமுக்கு எங்களை கூப்பிட்டு போவாங்க. தேங்க்யூ சேச்சி. அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணிக்கணும்ல, அண்ட் அப்படியே நடுவில் ரெஃப்ரெஷ்மெண்ட், நாங்கள் ஹைட்ரேட்டடாக இருக்கணும், காஃபி டீ ஏதாவது வேணும்னா அது எல்லாம் டேக் கேர் பண்ணுறது எங்களோட டானியனா. டானியனா எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். ரொம்ப நன்றி டானினா. வேர்ல்ட் கப்பில் நாங்கள் எவ்வளோ உழைச்சோமோ அதை விட அதிகமாக நீங்கள் உழைச்சிருக்கீங்க. எஸ் சார். சரி, எனக்கு வந்து ஒரு காப்பிலாம் அப்புறம் இன்னைக்கு மேட்ச்சில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்தியா டு வின்னு. சூப்பர். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, அதாவது ஒரு போலர் பால் போடுறாரு, பேட்டர் டபால்னு 6 அடிக்கிறாரு, அடுத்த செகண்டே எப்படி ரீப்ளே ரெடி ஆகுதுன்னு? அதுக்கு தான் இவங்க வேலை செய்கிறாங்க. இவிஎஸ் ஆப்ரேட்டர்ஸ். இவர் பேர் வந்து அபிஷேக். வணக்கம் அபி. என்ன மச்சான், எப்படி மச்சான் ஒரு அப்படி இன்ஸ்டண்ட்டாக ரீப்ளே தர என்ன பண்ணுவேன்? ஸோ இது வந்து எல்எஸ்எம் ரிமோட்டு. ஸோ இதில் வந்து இப்போ பவுண்ட்ரி போச்சுன்னா நம்ம ஜாக் பண்ணி எடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன் பாயிண்ட் வச்சு ப்ளே பண்ணணும். ஓகே சரி, நீங்கள் மேட்ச்சில் என்ன எதிர்பார்க்குற? இந்தியா வின் பண்ணணும். அண்ட் நிறைய நீங்கள் முத்துவின் கேள்வி நிறைய கேட்டிருப்பீங்கல்ல. அதாவது இதுக்கு நான் எவ்வளவு பார்ட் என்னோடது இருக்கோ அதை விட அதிகமான பார்ட் இவரோட தான் இருக்குது. இவர் தான் கோபி 65, கோபி அவரோட பேர். எங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் எங்களோட ஸ்டார்ட்டோ. இன்றைக்கி என்ன மச்சா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நம்பர் சொல்லி நீங்கள் மேட்ச் பற்றி? இன்றைக்கி மேட்ச் பற்றி பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு வந்து 2 தடவை தான் ஐசிசி ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டுமே நம்ம கிட்ட தான் ஜெயிச்சிருக்காங்க. ஏய் நல்லதாக ஏதாவது சொன்னால் எப்படி சொல்கிறான் பாருங்களேன். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான டீமை நம்ம பார்க்க போகிறோம், நம்மளோட எடிட் டீம். அதாவது எங்களுக்கு இப்போ தான் வந்து கரெக்டான டைம் வந்துட்டேனா? சரி, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க. சரி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அதாவது நமக்காவது மேட்ச் நடக்கிறப்ப தான் வேலை. ஆனால் எங்களோட எடிட் டீம் இருக்காங்களே, மேட்ச்சுக்கு முன்னாடி வேலை, மேட்ச் நடந்ததுக்கப்புறம் ஹைலைட்ஸ் கட் பண்ணுறது, ஆக மொத்தம் அவ்வளோ வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் செய்கிற அந்த உழைப்பாளிகள் தான் இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள். உழைச்சி எப்படி முடியே நரைச்சி போச்சு எங்கள் சிவாஜிக்கு. வணக்கம் சிவாஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இன்றைக்கி மேட்ச்சில் என்ன எதிர்பார்க்குறீங்க சிவாஜி? சேட்டான் அடிக்கும். அடுத்ததாக எங்களோட ப்ராட்காஸ்ட்டில் ரொம்ப முக்கியமான ரூமில் இருக்கும். இதுதான் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் ரூம், பிசிஆர்னு சொல்லுவாங்க. இங்கே எங்களோட ஆடியோ இன்ஜினியர் சந்தோஷ் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஏஆர் ரஹ்மான் கணக்காக அந்த ஃபேடரை மேலே தள்ளுறது கீழே தள்ளுறது எல்லாம் அவர் தான். அதுக்கப்புறம் இவர் தான் எங்களோட ஆன்லைன் எடிட்டர். எந்த கேமரா ஸ்விட்ச் பண்ணணும்னு பார்ப்பார். ராகுல். ஹாய். ஓகே ராகுல், வாட் ஐ ஹூஸ் கோன் பி த ஹீரோ டுடே? அபிஷேக் சர்மா. அடுத்தது ரொம்ப முக்கியமான இடம், எங்களோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான பங்களா ஸ்டுடியோ. கொஞ்சம் சைலண்ட்டாக பேசணும், ஏன்னா அந்த பக்கம் ஷூட் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே பாருங்கள் கேமரா, அங்கே பாவனா இருக்காங்க, அலாங் வித் சம் ஃபேன்ஸ் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது. அண்ட் அப்படியே இது எங்களோட கேமரா டீம். இங்கே பாஜி இருக்கார், மயாங்க் சார் இங்கே இருக்கார். அதுக்கப்புறம் அங்கே தான் நாங்கள் காமெண்ட்ரி பண்ணுவோம், அது ஆடியோ இன்ஜினியர். சரி, ஷூட்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்புறமா கவரேஜில் சந்திப்போம்.